Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு ஃப்ரைடே வழக்கம் போல் ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி அவங்களுக்காக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ப்ராடக்டாக என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஏமா போடுவியா போட மாட்டியாமா அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட கேட்டுட்டாங்க. K7 வைஷாலி அப்படின்ற சிஸ்டர் கோட்ராக் செஞ்சு கொடுங்கன்னு 4-5 டைம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வாங்க சிஸ் வீடியோவோட வந்துட்டேன். என்னடா எடுத்தோன்னே உருட்டுக்கட்டையை காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிவிசி பைப் தான். இது வந்து மொத்தமாக இருக்கலாம், மெலிசாக இருக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். இப்போது நல்லா ஒரு கத்தியை வந்து மெழுகுவத்தியை காட்டி நல்லா பழுக்கிற அளவுக்கு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா கறக்கு 4 திருங்குனீங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் ஹோலாக வந்துடும். நமக்கு அந்த மாதிரி பெரிய சைஸ் ஹோல் தான் தேவைப்படுது. இப்போ இதுக்கு 3 ஆப்ஷன் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு பழைய ஸ்கெட்ச் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட யூனிவர்சல் பொருள் வந்து கட்டப்பை குச்சி தான். அந்த கட்டப்பை குச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூனிவர்சல் குச்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டப்பை குச்சி உள்ளே போகிற அளவுக்கு அந்த ஹோல் வந்து பெரிய சைஸாக போடணும். இப்படி திருகுன்னு திருகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாகிடும். இப்போ அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சா, இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஹோலு அங்கே ஒரு ஹோல்னு ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெயிலையும் பொருட்படுத்தாமல் எனக்காக ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்க என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே லீவ் இல்லையா, அதனால் காலையிலே இந்த ப்ராடக்ட்டோட இறங்கியாச்சு. இப்போ 5 ஹோல் வந்து போட்டாச்சு. ஆப்போசிட்டில் ஒரு ஹோலில் வந்து இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி இந்த ஹோல் இருக்கிறது இந்த ஹோலுக்கு தெரியக்கூடாது, அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 5 ஹோல்லையுமே நம்மளோட அந்த யூனிவர்சல் குச்சி இருக்குல்ல, கட்டப்பை குச்சி, அதை வந்து சொருகிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சப்போஸ் கட்டப்பை குச்சி இவ்வளோ லென்த் வேணாம், கண்ணை குத்திடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஹாஃபாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து க்ளூ கன்னோ இல்லை வந்து கம்மு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கட்டப்பை குச்சி இருந்துச்சுன்னா போதும். இந்த பிவிசி பைப் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த 5 குச்சியும் நான் வந்து சொருகி முடிச்சிட்டேன். அது சொருகினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன் கிட்ட நிற்க வச்சுருக்கேன். ஹைட் வந்து இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்குது. 5 குச்சியும் வந்து சொருகிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. பில்டிங்காக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்கணும்ல. இந்த மாதிரி மல்லிகை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்க பெட்டி கடைக்கு போங்க, ஒரு டப்பாவை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. அடியில் வந்து ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அந்த பைப்பை விட ஹோல் கொஞ்சம் பெருசாக போட்டுவிட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. கரெக்டாக இன்சர்ட் ஆகிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே வந்து செம்மண் தான் நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால தான் அதை வச்சுருக்கேன். இப்போ அதில் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான், உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போஸ் மரம் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உட் கலர் கூட கொடுத்துக்கலாம். கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கோல்டன் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு நம்மளோட கோட்ராக் அவ்வளோ அழகாக இருக்குது. என் கண்ணே என்னால் நம்ப முடியலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நம்மளா செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போ அதை அப்படியே மேட்ச் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் நிற்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே தான் இருந்தது. இப்போ இதில் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த துவட்டிட்ட அப்படியே தூக்கி கட்டிலில் போடுறது, துவட்டிட்ட அப்படியே தூக்கி ஷோஃபாவில் போடுறது, அந்த கைலி கட்டியிருந்தாங்கன்னா அப்படியே கழட்டி விட்டுட்டு குளிக்க போகிறது. அப்புறம் என் பொண்ணு இருக்கா பாருங்கள், அப்படி ட்ரெஸ்ஸை யூனிஃபார்மை கழட்டினாங்கன்னா யூனிஃபார்ம் ஒரு இடத்துல இருக்கும், மேல் சட்டை ஒரு இடத்துல இருக்கும், ஷாக்ஸ் இப்படி இருக்கும். வீட்டு வாசல்லேருந்து பெட்ரூம் வரைக்கும் லைனாக இருக்கும், பெல்ட்டு டை எல்லாமே. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான விடுதலை. இதில் மாட்டுறதுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சப்போஸ் கண்ணை குத்திடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்டப்பை குச்சியோட லென்த்தை வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ட்ரீ ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், திருப்பி யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் வச்சுருப்போம்ல, ஜஸ்ட் கடைக்கு தான் போட்டு போயிருப்போம், திருப்பி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் பார்த்துடலாமா? இதோட ரேட் வந்து 1500 rupees. ஹார்ட் அட்டாக்கே வந்துடுதில்ல. பட் நம்ம செஞ்சது மினிமம் ஒரு 50 ரூபாயில் முடிஞ்சிருக்கும். ப்ராடக்ட் நம்பர் 2. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம். இது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராடக்ட் தான். நானுமே வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் திருப்பி கேட்குறீங்க, அவங்களுக்காக தான். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. பட் இது தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு சின்ன துரும்பு கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதை எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பா மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நைஃப் எடுத்துக்கோங்க. அது அழகாக அந்த மாதிரி பா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். இந்த போர்ஷன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை போனால் போயிட்டு போகுது நாக்கு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே விட்டுறலாம். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும் தான் வச்சேன். அப்புறம் வந்து மேலே துணி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனால அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே 2 பீஸ் நீட்டிகிட்டு இருந்ததா அதையும் கட் பண்ணி எடுத்து செலோ டேப் போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ இதில் ப்ளவுஸ் பிட்டு வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. வேஸ்ட் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பிட்லாம் இருக்கும்ல, அந்த ப்ளவுஸ் பிட்டை தான் ஒட்டியிருக்கேன். உள்ளேயும் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏற்கனவே நம்ம சேனலில் பீரோ ஆர்கனைசேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த விதமான கார்ட்போர்ட் பாக்ஸோ ஆன்லைன் ஆர்கனைசரோ இல்லாமல் பீரோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட அந்த ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ஷர்ட் வந்து மடித்து வச்சுருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ வந்து மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் ரேட் பார்த்துடலாமா? இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 397. பட் செட் ஆஃப் 2 நம்ம வந்து ஒன்று தான் பண்ணியிருக்கோம். அதுவும் எந்த விதமான பைசாவும் இல்லாமல். ப்ராடக்ட் நம்பர் 3. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, கையை காலாக நினைக்கிற மாதிரி இந்த பேப்பரை அட்டையாக நினச்சிக்கிறீங்க. இந்த பேப்பரை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரியே கார்ட்போர்ட் அட்டையை ஃபோல்ட் பண்ண போகிறோம். நடுவில் கேப் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங். இப்போ எப்படி நான் மடக்கிறனோ அதே மாதிரியே கார்ட்போர்ட் அட்டையை நீளமாக வச்சு மடக்க போகிறீங்க. இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கிட்டிங்களா? மடக்கினதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட்டாக எந்த மாதிரி தேவைப்படுதுன்னா இது மாதிரி தான் வேணும். அதுக்கு தான் இவ்வளோ அக்கப்போர் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கார்ட்போர்ட் பீஸை நான் ஏற்கனவே மடித்து இந்த மாதிரி வச்சுட்டேன். நடுவில் எனக்கு எவ்வளோ பெருசு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அது ரொம்ப பெரிய சைஸு. இப்போ வந்து மடக்குனீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போர்ஷனில் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ இந்த ரேஷன் கடையிலலாம் புடவை கொடுப்பாங்கல்ல, அதை வந்து அப்படியே மேலே அழகாக போட்டு மேலே வந்து கவர் பண்ணி புது பொண்ணு மாதிரி அழகாக மாற்றிட்டேன். இப்போது இதை வந்து அந்த அண்டர் கேபினெட் அந்த ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷெல்ஃபுக்கும் அடுத்த ஷெல்ஃபுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேப் இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி மடித்து க்ளூகன் அப்ளை பண்ணி மேலே ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களோட அண்டர் கேபினெட் வந்து ரெடி ஆகிடும். புது பொண்ணு மாதிரின்னு சொன்னேன். பட் ஓரத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இதோட ஃபினிஷிங் வந்து எனக்கு சரியில்லை. அது எனக்கே பார்த்தாவே தெரியுது. பட் என்ன மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஃபினிஷிங் வந்து அழகாக பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கீழே வந்து ப்ளவுசஸ்லாம் வச்சுட்டா மேலே வந்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பீட்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஷூ பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். அதை வந்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இல்லை லெகின்ஸ் பேண்ட் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப லென்த்தாக இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெகின்ஸ் பேண்ட்டை இந்த மாதிரி மேலே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆர்கனைசர் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே இந்த ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற வீடியோஸை விட இந்த வீடியோஸ்க்கு அவ்வளோவா உங்கள் சப்போர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க, ஏன் சிஸ் வீடியோ போடலை போன வாரம்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. இப்போ ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் ஐடியா பார்த்துடலாமா? இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 499 rupees. ஸோ இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2000க்கு மேலே சேவ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.